அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரொம்பவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவுங்க. அதுவும் சிவபெருமானை வழிபடக்கூடிய ஒரு வளர்பிறை நாள்ல வந்திருக்கக்கூடிய பிரதோஷ நாள் என்று அதிசக்தி வாய்ந்த நாள் வந்திருக்கின்றது. இந்த நாளில் நாம சிவபெருமானை மனதார முழு மனதோடு அவருடைய பாதத்தில் நாம வணங்கி அவருக்கு வேண்டிய அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பது ரொம்பவும் நல்லது. அதுவும் அதிசக்தி வாய்ந்த சிவ மந்திரத்தை நாம சொல்வது மிக மிக நல்லதுங்க. இந்த வளர்பிறை என்றாலே அது வளர்ந்து கொண்டே, அதாவது நமக்கு செல்வ வளம், நிம்மதி எல்லாமே வளர்ந்து கொண்டே போகும் என்று சொல்லப்படுங்க. ஆனா தேய்பிறை என்றால் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அளவுல இல்லாமல் நாம எல்லாமே அது அப்படியே தீர்ந்து போகும் என்று நம்பிக்கைங்க. இது வளர்பிறையிலும் தேய்பிறையிலுமே ஒரே திதி தான் வருகின்றது. ஆனாலும் வளர்பிறையில் வரக்கூடிய திதியில் வழிபாடு செய்யும்போது நம்முடைய வளங்கள் அனைத்துமே வளருங்க. தேய்பிறையில் வரக்கூடிய திதியில் நாம் வழிபாடு செய்யும்போது நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே முழுவதுமாக தேய்ந்து போகும். இதுதான் நீதிங்க. அந்த வகையில் பணம் நம்மிடம் வந்து சேர்ந்து கொண்டே இருப்பதற்கு வளர்பிறை பிரதோஷம் நாளன்று இன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ பதிவை பார்க்கலாம். எப்போதுமே சிவபெருமானின் அருளை நாம் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவங்க ஒவ்வொருவருமே கண்டிப்பான முறையில் பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்வாங்க. பலரும் பிரதோஷ நாளில் விரதம் இருந்து நம்ம வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யும் வழக்கத்தையும் வச்சுருப்பாங்க இல்லையா? இன்னும் சிலர் விரதம் இருந்து வீட்டிலேயே பூஜை செய்வாங்க. இன்னும் சிலரோ விரதம் எதுவும் இருக்காமலே பூஜை மட்டும் செய்வாங்க. இல்லை அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு மட்டும் செல்வாங்க. இப்படி ஒவ்வொருவருமே ஒவ்வொரு விதமான முறையில் பிரதோஷ நாளில் சிவபெருமானை நினைப்பாங்கங்க. ஆனால் பூஜை எதுவும் செய்யாமல் ஆலயத்திற்கு செல்லாமல் விரதம் இருக்காமல் இந்த ஒரு ஒரு வழிமுறையை மட்டும் நாம் பின்பற்றினாலே சிவ அருள் கிடைக்குங்க. இன்றைய தினம் ஜூலை 8ஆம் தேதி 8/7/2025 இன்றைய தினம் அதிசக்தி வாய்ந்த செவ்வாய்க்கிழமை வளர்பிறை பிரதோஷம் வந்திருக்கின்றதுங்க. மிக மிக அற்புதமான நாள். யாருமே இந்த பிரதோஷ நேரத்தை தவற விட்டுடாதீங்க. இந்த நாளில் நம்மால் இயலும் பட்சத்தில் நம்ம வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு வில்வ இலைகளையும் அபிஷேகத்திற்கு உரிய பூஜை பொருட்களையுமே நம்ம வாங்கி தருவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றதுங்க. அப்படி பூஜை செய்ய முடியவில்லை, விரதம் இருக்க முடியவில்லை என்று வருத்தப்படுபவர்கள் இந்த ஒரு வழிபாட்டு முறையை மட்டும் நீங்கள் பின்பற்றினாலே போதுங்க. பூஜை செய்த பலன் முழுமையாக நம்ம பெற முடியும். சிவனின் அருளையுமே நம்ம முழுமையாக பெற முடியும். அதனால் சிவபெருமானுக்கு உரிய பிரதோஷ நாளில் இந்த பிரதோஷ நேரத்தில் இந்த பதிவில் சொல்லக்கூடிய வழிமுறையை நாம் பின்பற்றுவது ரொம்பவும் நல்லதுங்க. ஒருவேளை பிரதோஷ நேரத்தில் இதை செய்ய இயலவில்லை என்பவர்கள் இன்று இரவு 11 மணிக்குள்ளாக இதை நாம் செய்வது ரொம்பவும் நல்லதுங்க. ஆனால் இதை இந்த 11 மணிக்குள்ளாக செய்யும்போது நம்ம வீட்டின் முன்னாடி போர்ட்டிகோ இருக்குது பார்த்தீங்களா, அதில் முன்னாடி கீழே அமர்ந்து உட்காந்துக்கோங்க. ஆனால் நம்ம உட்காரக்கூடிய திசை என்பது வடக்கு திசை பார்த்து இருக்கணும். அப்படி நம்ம கீழே உட்கார்ந்து கொண்டு ஒரு நோட்டில், அதாவது ஒரு ஒரு லாங் சைஸ் நோட்டை எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு A4 சீட்னாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க. அப்போ சிவபெருமானை நம்ம முழு மனதார நினைத்து கொண்டு சிவபெருமானுடைய இந்த ஒரு வரி மந்திரத்தை 108 முறை எழுதுங்க. அப்படி எழுத தெரியாது என்று சொல்பவர்கள் இந்த மந்திரத்தை 108 முறை, எளிமையான ஒரு மந்திரங்க. இதை ஒரு 108 முறை நீங்கள் சொன்னாலே போதும். ஆனால் நம்ம அந்த மந்திரத்தை சொல்லும்போது சிவசக்தியோடு சிவனின் அருளை நாம் பெறுவதற்கு முழு மனதோடு சிவபெருமானை நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லணுங்க. அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் சிவ அருள் என்பது நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. நாம் இந்த மந்திரத்தை சொல்வது பூஜை செய்த பலனும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். பணம் சேருங்க. அப்படி பணம் சேர்ந்து நமக்கு செல்வ வளம் சேர்வதற்கு பல பல யோகங்கள் நமக்கு கிடைக்குங்க. அந்த மந்திரம் நீங்கள் என்ன மந்திரம், எளிமையான மந்திரம் என்று கேட்டீங்க அப்படின்னா, ஓம் நமோ பகவதே ருத்ராய நமோ நமக. இந்த மந்திரம் ஒரு எளிமையான ஒரு மந்திரங்க. இந்த மந்திரத்தை எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு எளிமையான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம 108 முறை நம்ம எழுத முடிந்தவர்கள் எழுதலாம். இல்லை நீங்கள் சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த எளிமையான மந்திரத்தை 108 முறை சொல்லணுங்க. இந்த சிவபெருமானுக்குரிய இந்த மந்திரம் என்பது
மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரங்க. இந்த மந்திரத்தை இன்றைய தினம் பிரதோஷ நேரத்துல நீங்க சொல்ல முடியல அப்படின்னாலும், இன்று இரவு 11 மணிக்குள்ளார இந்த எளிமையான இந்த வழிமுறையை நீங்க முழு மனதோடு சிவபெருமானை நினைத்து பிரதோஷ நாளில் இந்த பிரதோஷ நேரத்துல நீங்க செய்கிறீங்களோ, அவங்களுக்கு சிவ அருள் என்பது பரிபூரணமாக கிடைப்பதோடு, பணம் என்பது சேரும். யோகமும் உண்டாகுங்க. நண்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் சிவ மந்திரமான ஓம் நமோ பகவதே ருத்ராய நமோ நமக என்ற மந்திரத்தை பதிவிட்டுட்டு, அப்படியே நம்ம பதிவை உங்கள் நண்பர்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்குமே நம்ம பதிவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பலனடையட்டும். சிவனின் அருள் அனைவருக்குமே கிடைக்கட்டுங்க. மேலும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.